எப்பா இயக்குனர்களா, எங்க இருந்துடா வரீங்க நீங்க? என்ன வேணா உங்களுக்கு எல்லாம் வேணும்? பாவம் அந்த பட்டியலின மக்கள். என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவர்தான் புரட்சியா? என்னன்னா எஜமானு, முதல் மரியாதை, சின்ன கவுண்டரு எல்லாம் வரும். அதுல பெரிய மீசை வச்சுக்கிட்டு சாரட் வண்டியில வருவாரு வசந்த சாரிக்காரரு. அவர் தான் நிலப்பலன்கள்லாம் வச்சிருப்பாரு. கொடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த எஜமானர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய கூலிகளா இருப்பாங்க, பண்ணை அடிமைகளா இருப்பாங்க. அவங்க டே கருப்பா, டே இருளா அப்படி சொன்னோன்னே அவர் ஓடி வந்து சொல்லுங்க எஜமா அப்படின்னு வருவாங்க, செருப்பை மாட்டி விடுவாங்க. அந்த காலத்துல அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு அதை எதிர்த்தோம், அதை விமர்சிச்சோம் அப்படின்னா, இப்ப வரவன் என்னடான்னா அதையே ஆமா இங்க அதே மாதிரி பெரிய மீசை வச்சுக்கிட்டு நிலப்பலன்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் தான் வசந்த சாதி சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, தன்னை கீழ் சாதியாக பாதிக்கிறபடிய ஆமா நான் கீழ் சாதி தான் ஏத்துக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்க இருக்கு. இவங்க காலகாலத்துக்கும் இவங்க கூலிதான், அவங்க காலகாலத்துக்கும் எஜமானர்கள் தான். ஏய், காலம் மாறுது, ஆள் மாறுறீங்க, காட்சிகள் மாறுது, ஆனால் கருத்தியல் மட்டும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்?